ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, பழனியிலிருந்து உன்னிடம் அவசரமாக ஒரு விஷயம் பேச வந்திருக்கிறேன் என்றால் அது சாதாரணமாகவா இருக்கும்? நிச்சயமாக இல்லை. உனக்கான சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ என்னதான் மற்றவர்களிடம் வருத்தத்தோடும் வேதனையோடும் எடுத்துச் சொன்னாலும் அதை அவர்கள் கேளிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் தான் கேட்டுக்கொள்கிறார்களே தவிர அது சரியாக வேண்டும், உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சிறிதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் போய் உன்னுடைய உணர்வுகளை சொல்லி ஏன் நீயே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி கொள்கிறாய் என் செல்வமே? நீ எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பான மனிதர்கள் அமைந்துவிட மாட்டார்களா என தேடுகிறாய். ஆனால் உன் அதிர்ஷ்டத்திற்கு என்னவோ அன்பை காட்டிலும் காசு பணம் தேடும் மனிதர்கள் தானே கண்ணில் படுகிறார்கள். கவலை கொள்ளாதே. கள்ளி செடிக்கு எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது கள்ளி செடியாக தான் வளருமே தவிர இனிப்பான பழம் கொண்ட சுவையாக மாறவும் மாறாது, அதை மாற்றவும் முடியாது. அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவர்களுக்கு என்னதான் நல்லதை செய்தாலும் அவர்கள் குணத்திலிருந்து அவர்கள் மாறப்போவதே கிடையாது. நீ உன் வாழ்க்கையை வாழும் முறைகளை கற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல வேலைகளை செய்து கொண்டே இரு. நீ ஒவ்வொரு நாளும் புதைக்கப்படவில்லை. உன்னுடைய செயல்களின் மூலமாகவும் கஷ்டங்களின் மூலமாகவும் நீ விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நிச்சயம் இந்த விதை என்பது விருட்சமாக மாறும் காலம் வரத்தான் போகிறது. நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. உன்னை யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். நீ செதுக்கப்பட போகிறாய். இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் இருள் சூழ்ந்த விஷயமும் உன்னை செதுக்கி செதுக்கி இப்போது அழகான ஒளி வெளிச்சம் நிறைந்த சிற்பமாய் மாற்றப் போகிறது. யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை இல்லையே. நீ உனக்காக வாழ தயாராகு. உன் வாழ்வில் எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு நடத்தி முடிக்க தயாராக தான் இருக்கிறேன். நமக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்கான வேலைகளை செய்யப்பார். உனக்கு பின்னால் பேசுபவர்களுக்கு நீ காது கொடுத்தால் உன் வாழ்க்கையில் நீ முன்னால் போக முடியாது என் செல்வமே. மனிதர்கள் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் பின்னால் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ முன்னோக்கி போக முயற்சி செய். இந்த உலகத்தை நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. இந்த உலகம் என்பது நல்லது கெட்டது எல்லாம் கலந்த ஒரு மாயை. இதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் எப்போது மாறுவார்கள் என மனிதர்களாகிய உங்களுக்கு தெரியவும் தெரியாது, உங்களால் தீர்மானிக்கவும் முடியாது. அதனால்தான் எல்லோரிடமும் அளவு கடந்த நம்பிக்கை வைக்காமல் அளவாய் பழகு என சொல்கிறேன். நீ அனைத்தையும் ரசிக்கலாம், ஆனால் எதற்கும் ஆசைப்படாதே என் செல்வமே. சதையோடு ஒட்டிய நகங்களுக்கும் நிராகரிப்புகள் இருக்கத்தானே செய்கிறது. உன் நகத்தோடு ஒட்டி பிறந்த அந்த தேவையில்லாத விஷயங்களை எப்படி தூக்கி போடுவாயோ அதே போல உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்களையும் உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளையும் நிராகரித்து தூக்கி போட்டுவிட்டால் நிம்மதி எப்போதும் நிலையானதாக உன் அருகில் இருக்கும். வறுமையில் நீ பட்ட கஷ்டங்களும் அப்போது உனக்கு கிடைத்த அனுபவமும் மிகவும் பெரியது. அதை வைத்துக்கொண்டே உன் வாழ்வில் நீ உயரத்தை தொட்டுவிடலாம் என் செல்வமே. எப்போதும் நீ நீயாக இருக்க பழகு. பிடித்தவர்களை நேசிக்கவை, பிடிக்காதவர்களை யோசிக்கவை. உன்னை விரும்புபவர்களை தக்கவை, விரும்பாத மனிதர்களை விலக்கிவை. இதை நான் சொன்னபடி செய்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கும். உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் பற்றி நீ ஏன் யோசிக்க வேண்டும்? எப்போதும் உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான வேலைகளை பற்றி சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் மட்டும் யோசனை செய். உன்னை பிடித்தவர்கள் மனதில் 1000 பொய்யை வைத்துக் கொண்டிருக்கலாம். அதன் ஒன்றிடம் பேசும்போது மகிழ்ச்சிகரமானதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் உனக்கு பிடிக்காதவர்கள் உண்மையே சொன்னாலும் கூட அதை நீ பெரிதாய் நினைப்பதில்லை தானே. இந்த உலகில் வாழும் மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான கேள்வியை சரியாக கேட்டு விடுவார்கள். ஆனால் அதன் பதில் கூட அவர்கள் நினைத்தது போல அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறார்கள். நீ கவலைப்படாதே என் செல்வமே. யார் உன்னிடம் என்ன கேட்டாலும் அத்தனையையும் சமாளிக்கக்கூடிய அற்புதமான பதில் என்ன தெரியுமா? புன்னகையும் மௌனமும் தான். முடிந்த அளவிற்கு மௌனத்தையும் புன்னகையையும் உன் கைக்குள் வரவழைத்து கொண்டு உன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டே உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம்.
பணம் இல்லாததால் ஏழை என்பவன் வியாதி சரியாகாமல் ஆரோக்கிய குறைபாட்டோடு கஷ்டப்படுகிறான். ஆனால் பணக்காரனுக்கு பணம் இருப்பதால் அதை நினைத்தே யோசித்து அதை எப்படி பத்திரமாய் பாதுகாப்பது, அதை எப்படி பெருக்குவது, அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்துவது என பல யோசனைகளாலேயே பணத்தாலேயே அவனுக்கு வியாதியும் வந்து அது குணமாகாமலும் கஷ்டப்படுகிறான். இதில் யாரை குறை சொல்ல? எல்லாமே அவரவர் கர்மாவை பொறுத்ததுதான். ஏனென்றே தெரியாமல் இங்கு எல்லாருடைய வாழ்விலும் சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்திக் கொள்ளாதே. இந்த உலகமே ஒரு வித்தியாசமான விளையாட்டு களம் போலதான். ஒரு சிலர் ஐயோ பாவம் என்று கடன் கொடுப்பார்கள். ஆனால் அதை காசு வாங்கியவர்கள் திரும்ப கொடுக்காததால் அங்கு நல்ல நட்பும் நல்ல உறவும் மாறி எதிரியாகவும் கூட ஆகிவிடுகிறார்கள் தானே. மொத்தத்தில் இந்த உறவென்றால் என்ன, மனிதர்கள் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ புரிந்து நடந்து கொள். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நல்லதை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். ஆணவம் என்பது எப்போதும் தலை நிமிர்ந்து நின்று அடுத்த அடி வாங்கிவிடும். ஆனால் பணிவு என்பது எப்போதும் குனிந்து நின்றாலும் கூடிய சீக்கிரம் வெற்றியை பெற்றுவிடும். அப்படிதான் நீயும் எல்லோரிடமும் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என நான் விரும்புகிறேன். பொய்யை எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் அது ஒரு நாள் கீழே விழுகத்தானே போகிறது. ஆனால் உண்மையை நீ என்னதான் மறைத்து மறைத்து வைத்தாலும், குழி தோண்டி புதைத்தே வைத்தாலும், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அது வெளியே வந்துதான் தீரும். அதுவும் உயிரோடு வந்து உலாவி பொய் சொன்ன முகத்திரைகளை எல்லாம் கிழித்து காட்டும். பொய் வாழாது, உண்மை சாகாது. நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல வாழ்க்கையையும் இன்பமான செயல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவன்தான் உன்னை எதிரியாக நினைப்பான். ஏனெனில் அவனுக்கு அந்த நல்ல குணம் கிடையாது. ஆனால் நீயோ நல்ல குணத்தோடு எல்லாவற்றையும் சமாளித்து மிகவும் தைரியமாகவும் வாழ்ந்து வருகிறாய். அதை பொறுக்க முடியாமல் பொறாமை கொண்டுதானே உன்னை எதிரியாய் நினைக்கிறார்கள் ஒரு சிலர். அவர்கள் அப்படி இருந்தால் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் என விட்டுவிடு. அவர்கள் கடைசி வரை கணக்கில் வராத கருப்பு பணம் போலவே இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகட்டும். ஆனால் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உயரத்திற்கு வருவதற்கு முயற்சி செய். அடுத்தவர்களை மட்டம் தட்டுபவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டம் தட்டி பேசுவதென்பது திறமை கிடையாது. தன்னால் முடியாததை எங்கு அடுத்தவன் செய்து விடுவானோ என்கிற அந்த இயலாமையின் காரணமாக தான் ஒரு சிலர் கோபப்பட்டு பேசுவதும் மற்றவர்களை மட்டம் தட்டி தனக்கு கீழாகவே சொல்வதும். ஆனால் உண்மையிலேயே யார் யாரை மட்டம் தட்டுகிறார்களோ அந்த மனிதர்தான் திறமையில் மிக பெரியவராக இருப்பார். நல்ல குணம் கொண்டவர்களும் நல்ல திறமை கொண்டவர்களும் ஒருபோதும் யாரையும் மட்டம் தட்டி பேச மாட்டார்கள் என் செல்வமே. இந்த உலகில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு பக்கம் பணமும் ஒரு பக்கம் உறவுகளும் சேர்ந்து உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா? பணம் என்பது என்னை சம்பாதி அப்போதுதான் உன்னால் வாழ முடியும் என கற்றுக் கொடுக்கும். உறவுகள் என்பது நீ எனக்கு உதவி செய்தால் மட்டும்தான் நான் உன் அருகில் இருப்பேன் என சொல்லிக் கொடுக்கும்.